அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் அரியரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கும். சார், இப்போ அமெரிக்க வட்டி விகிதம் 25 புள்ளிகள் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால இந்தியன் எக்கானமிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் சார் ஏற்பட போகுது? அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனுங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது தான். இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக எதிர்பார்த்தாங்க. அந்த 0.25% இல்லாட்டினா 25 பெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்ஸ்னால் அந்த பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 0.5% எதிர்பார்த்தாங்க. ஒரு 0.25 தான் கம்மியாயிருக்கு. ஸோ இதனால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நல்லது இது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் பாரோயிங் ரேட் கம்மியாகும். ஸோ அப்போ அமெரிக்க பொருளாதாரம் நல்லபடியாக முன்னோட்டு போச்சுன்னா அது உலக பொருளாதாரத்துக்கே நல்லது. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தானே. இப்போ அமெரிக்காவில் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 6% இருக்கும்போது நமக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்றைக்கு கம்மி பண்ணினாலும், எந்த நாட்டில் கம்மி பண்ணினாலும் அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு நல்லதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த நாட்டை சார்ந்திருக்கிற மற்ற நாடுகளுக்கும் அதோட பயன்களை கொண்டு போய் சேரும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் 25.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணினதுங்கிறது அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு மாத்திரம் அல்லாது அதை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் கூட நல்லது தான் அது. ஏன்னா அங்கே பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும்போது இவங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் கிடைக்கும், இவங்களால கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர்த்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வர்றதுக்கு நல்லது தான். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதை மாத்திரம் இல்லாமல் அவர் ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 2 தடவை நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம் அப்படின்னு இருக்கார். இன்னொரு 0.5%, 0.5 குறைச்சா கூட ஒரு 0.5% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக தான் மார்க்கெட் பார்க்குது. ஸோ எக்கானமிக்கும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி செக்டார்ஸ் அங்கே எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி இந்தியாவிலேயே நல்லா போகுது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கூட H1B விசாவை கூட 88 லட்சமாக உயர்த்திருக்கிறாரு. ஸோ இதனால் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு குறையுமா சார்? அதாவது நம்ம சொல்கிறது ஒரு ஃபேக்டர் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகுங்கிறது அந்த ஒரு ஃபேக்டர் தான். அதை தவிர்த்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஓவரால் ஜென்ரல் எக்கானமி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஐடி இண்டஸ்ட்ரீஸே அந்த ஒரு ஷிஃப்ட்டில் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரியில் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த H1B விசாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடாலஜிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். நம்ம அதை வெயிட் அண்ட் வாட்ச் தான். இப்போதைக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ரூல்ஸ் எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு ரூல்ஸ் வரும், திருப்பி போயிட்டாருன்னா வேறு ஒரு ரூல்ஸ் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவோட எக்கனாமி ரொம்ப வீக்காக இருக்கா சார்? இப்போ இந்த வட்டி விகிதம் குறைப்பு இது எல்லாமே அவங்க வீக்காக இருக்கிறதுன்னு சார் காமிக்குது. ஆமாம், பொருளாதார ரிசெஷனில் இருக்கிறதுனால தானே இதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் அமெரிக்கான்ஸ் எக்கானமிங்கிறது ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமி. நீங்கள் ஸ்பெண்டிங் எக்கானமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு யாராலையுமே அந்தளவுக்கு வட்டி கட்டி கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது. வட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் கடன் வாங்கி செலவு பண்ண முடியும். ஸோ அப்போ கடன் வாங்கி செலவு பண்ணுற எக்கானமியில் வட்டி விகிதம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எக்கானமி பாதிக்க தானே படும். ஸோ அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது மாத்திரம் இல்லை, வேறு பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பண்ணுறதுனால நாளைக்கே எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல முடியாது. இது ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ். இப்போ US ஃபெட் ரேட் கட்னால தங்கத்தினுடைய விலை எப்படி சார் பாதிக்க போகுது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணினா கோல்டு ரேட் மேலே போகணும். கோல்டு ரேட் மேலே தான் போகணும். ஆனால் லாஸ்ட் 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. குறையுது ஏறுது. ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட குறைஞ்சிது. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போகுமா இல்லை கோல்டு ப்ரைஸ் கீழே வருமாங்கிறது பார்க்குறத காட்டிலும்
கோல்டு வந்து ஒரு ரன்னப் ஆயிருக்கு, ஒரு 25-35% வரைக்கும் ரன்னப் ஆயிருக்கு லாஸ்ட் 1 இயரில். அதாவது 7000லேருந்து 10,000 போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 40-50%, 40-42% வரைக்கும் கூட போயிருக்கு. அதாவது நம்ம லோ வந்து ஜனவரியில் வந்து 6,900 அந்த மாதிரி இருந்தது, 7,000 அப்ராக்சிமேட்லி வச்சுக்கோங்களேன். 7 to 10ங்கிறது ஒரு 37-38% ஒரே ஸ்டோக்கில் 1 இயரில் ரன்னப் ஆயிருக்கு. அந்த மாதிரி எந்த அசட் கிளாஸும் ரன் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காவது இருக்கும். அங்கேருந்து ஒரு சரிவை நோக்கி போகணும்னு சொல்லணும்னா கூட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து 10லேருந்து 10,500, 11, 12ன்னு போச்சுன்னா எங்கே போய் முடியும்? அது கஷ்டம். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா மினிமம் ஒரு 10லேருந்து 12% இருக்கும். திருப்பி வந்து 8,000க்கு போகலன்னா கூட ஒரு 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 10% ஃபால் இங்கேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் அன்டில் வேறு ஏதாவது புதுசாக நடந்தாலே வழியாக. அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம வாங்கக்கூடிய சக்தி கம்மியாயிடும். இப்போ நீங்கள் உங்கள் கையில் 60,000 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு பவுன் வாங்க முடியாது. இப்போ ஒரு பவுனோட தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 70,000, 72,000, 75,000 பக்கமாக வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய காசுக்கு குறைஞ்ச கிராம்ஸ் தான் அவர் விற்பார் கடைக்காரரும். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்வென்ட்ரி பில்ட் ஆகும். அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு 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 காலகட்டத்தில் இது இப்படியே மேலே போயிட்டுருக்கிறது ஒரு யூட்டர்ன் அடிக்கும். அந்த யூட்டர்ன் வந்து இந்த லெவலில் பண்ணுமா, அடுத்த 200-300 ரூபா மேலே போய் பண்ணுமாங்கிறது தான் ஒரு இது. என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த லெவல்லேருந்து ஒரு ஃபால் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸுக்குள்ளே அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் வேறு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது மாதிரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ அடுத்த ஃபெஸ்டிவல் சீசன் நிறைய வருது, நவராத்திரி, தீபாவளிலாம் இருக்குது. ஸோ இதனால விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நார்மலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் விலை ஏற தான் செய்யும். விலை குறைஞ்சதுன்னா மக்கள் போய் திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவரால் கணிப்பு என்னென்னா இந்த கோல்டு ப்ரைஸ் கீழே போகாது, இது மேலே தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னோட பர்சனல் வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த லெவல்லேருந்து இப்படியே போகாதுங்கிறது தான் கருத்து. ஏன்னா இது எவ்வளோ போகும்? இதனை 20,000 போயிடுமா, 30,000 போயிடுமா ஒரு கிராம் அது போச்சுன்னா நமக்கு வந்து வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு தான் இதை வாங்குகிறாங்க, கவர்மெண்ட்டோட ரிசர்வ்ஸில் தான் வாங்குறாங்கன்ட்டு. கவர்மெண்ட் வாங்கினாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன் வாங்கினாலும் சரி, ஒரு ரேட்டு மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யா vs உக்ரைன் வார் வந்து கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா கூட பீப்புள் வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் அதர் அசட் கிளாஸஸ். கோல்டில் விற்றுட்டு வேறு அசட் கிளாஸ் எது சீப்பாக இருக்கோ அதை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் கோல்டில் நிறையா இருக்குது. பட் அது ஒரு 2-3 மாதத்தில் நடக்கும். நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். நம்ம ஒரு மாதமாகவே சொல்லிட்டு இருக்கோம் கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும்ட்டு. இந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போகலை. இந்த 10,000 கிராஸ் ஆச்சு, தென் அங்கேயே நிற்குது. 10,100, 10,200 நிற்குது. ஓகே, இப்போ வந்து GST 2.0 வந்து அமலுக்கு வரப்போகுது மண்டேலேருந்து. ஆமாம் சார், 22லேருந்து அமலுக்கு வரப்போகுது. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து GST 2.0 வந்த அப்புறம் மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவது பணப்புழக்கம் வந்து 2 மேஜர் சேஞ்சஸ் இந்த கவர்மெண்ட் இந்த வருஷத்தில் எடுத்துகிட்டு வந்தது. இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை 2 மாற்றினாங்க, 518. இல்லை, அது ஜிஎஸ்டி சொல்கிறீங்க. நம்ம ஏப்ரலில் இன்கம் டேக்ஸ் 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அதுலேயே வந்து நிறைய பேருக்கு சேவிங்ஸ் இருந்தது. ஒரு 15,000 20,000 ரூபா சேவிங்ஸ் இருந்தது. ஒரு 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸே கட்ட வேண்டாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கையில் இருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இப்போ 2 ஸ்லாபாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னபடி 5% அண்ட் 18% இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 10% விலை கம்மியாகும். ஸோ இது நம்ம ஓவரால் எப்படி பார்க்குறோன்னா, வாங்குகிற சம்பளத்தில் டேக்ஸ் கம்மியாக கட்டும்போது, இன்கம் டேக்ஸ் கம்மியாக கட்டும்போது உங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்துக்கு நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கலாம். ஏன்னா பொருட்களோட விலை கம்மியாகும். ஒரு 400லேருந்து 450 பொருட்களோட விலை 10% ஸ்ட்ரெயிட்டாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எக்கானமிக்கு நல்லது தான். எனி டேக்ஸ் குறைக்கிறதோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதோ இது எல்லாமே எக்கானமிக்கு நல்லது தான். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரும்.
ஓகே, இப்போ இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் கட்னால பங்குச்சந்தை எந்த மாதிரி மாற்றங்கள் சார் எதிர்பார்க்கலாம்? பாசிட்டிவாக தான் இருக்கும். பேங்கிங் ஸ்டாக்லாம் நல்லது. பேங்கிங், என்பிஎஃப்சி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், இதுக்கெல்லாம் நல்லது தான். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னபடி மார்க்கெட் வந்து புதிய உச்சத்தை வந்து குறைஞ்ச காலத்தில் இன்னொரு ஒரு மாதத்தில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ என்ன 25,380 330 க்ளோஸ் ஆகிருக்கு. 26,200 தான் ஆல் டைம் ஹை. இங்கேருந்து ஒரு 800-900 பாயிண்ட்டு அதை வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நிஃப்டி கிராஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தானே. உங்களுக்கு ஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி 2.0. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். அதை தவிர்த்து இப்போ செப்டம்பர் 30க்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் ஆஃப் அரையாண்டு ரிசல்ட் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அக்டோபர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வர ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் மேலே போகும். எந்த மாதிரி செக்டர்லாம் சார் இன்னுமே வந்து நன்மை இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் கட்னால? பேங்கிங், என்பிஎஃப்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸு, ஹோம் லோன் கம்பெனிஸு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நிறைய பேர் சொல்லும் விஷயம் ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்தால் அது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து அவ்வளோ பயன்பெறும் வகையில் வந்து இருக்காது. நீங்கள் என்ன தான் வந்து 2 ஸ்லாபாக கொண்டு வந்தால் கூட 518 பெரும்பாலும் மக்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் 28% கட்டுற இடத்துல 18% தான் கட்ட போகிறீங்க. 12% கட்டுற இடத்துல 5% தான் கட்ட போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சிப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபா கட்டுற 10 ரூபாய்க்கு பே பண்ணுற இடத்துல இப்போ நீங்கள் 9 ரூபா தான் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த 10%ங்கிறது ஸ்டேட் பெனிஃபிட் தான். ஸோ அது பயனளிக்காதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, டெஃபினட்டாக சேவிங்ஸ் இருக்கும். மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஜிஎஸ்டி கம்மி பண்ணினதுங்கிறது ஒரு இட்ஸ் அ குட் சைன் தான். மார்க்கெட்டுக்கு நல்லது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நிறைய பொருட்களோட விலை இப்போயே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, புது ப்ரைஸ் என்ன வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு நீங்கள் யூ கேன் see the differences. ஓகே, ரேட் கட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.